இங்கும் தேடும் இவ்வுலகில் இயற்கையின் அழகில் இறை தேடும் ஓர் இனிய பயணம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது ஆகாய கங்கை, அதாவது இந்தியாவின் தென்னாடு தமிழ்நாட்டில் நாமக்கல்லுக்கு அருகில் உள்ள கொல்லிமலை ஐயாற்றின் மீது அமைந்துள்ள ஒரு ரம்மியமான இயற்கை எழில் கொஞ்சும் அருவி ஆகாய கங்கை. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிருந்து நமக்கு படி ஸ்டார்ட் ஆகுது. இந்த படி தொடக்கத்திலிருந்து கீழே வரைக்கும் இதே மாதிரி கீழ் நோக்கியே போயிட்டு இருக்கோம். நம்ம கொல்லிமலையில் அமைந்துள்ள அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு அருகில் இந்த அருவி அமைந்துள்ளது. இங்கு செல்ல தமிழ்நாடு அரசின் சுற்றுலாத்துறை தற்பொழுது படிக்கட்டுகளை அமைத்துள்ளது. நபர் ஒன்றுக்கு 30 ரூபாய், சிறுவர்களுக்கு 10 ரூபாயாக கட்டணம் நிர்ணயித்துள்ளார்கள். இந்த அருவியிலிருந்து வெளிவரும் நீரானது கிழக்கு நோக்கி பாய்ந்து திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் புளியஞ்சோலை பகுதியை அடைகிறது. இந்த மலை சுமார் 2000 மீட்டர் உயரம் கொண்டது. இப்போ நம்ம எதிரில் பார்க்குற எல்லாருமே கீழேருந்து மேலே வந்துட்டு இருக்காங்க. அதாவது ஆகாஷ் கங்கையில் குளிச்சுட்டு மேலே நடந்து வந்துட்டு இருக்காங்க. எல்லாம் ஒன்றும் பெரிய சிரமம் இல்லாமல் தான் நடந்து வர மாதிரி தெரியுது. நம்ம கீழே போயிட்டு இருக்கோம், பார்ப்போம். இப்போ இந்த இடமெல்லாம் இறங்குறதுக்கு சிரமம் இல்லாமல் இருக்குது. ஆனால் ஏறி வர்றவங்க தான் கொஞ்சம் சிரமப்பட்டு வர மாதிரி தெரியுது. இது ஒண்ணுதான் மெட்டாமா? இது இதே மாதிரி இன்னும் மெட்டு நிறைய இருக்கா? மெட்டு அந்த மாதிரி. சரி, நம்ம இப்போ இறங்கிட்டு இருக்கிறோம். இது மாதிரி சரியாக 1196, அதாவது 1200 படிகளுக்கு ஒரு 4 படி இல்லை, 1196 படிகளை கடந்து தான் இந்த ஆகாய கங்கைக்கு போகலாம். முதல்ல கொஞ்சம் படியெல்லாம் இடிபாடுகளோடு இருந்தது. இப்போ தமிழ்நாடு வனத்துறை சிறந்த முறையில் படிகளை அமைத்திருக்கிறார்கள். அதனால் அதே மாதிரி சைடில் பிடிச்சிட்டு போகிறப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இரும்பு கம்பிகள் கொடுத்துருக்குறாங்க. அதனால் ஒன்றும் பெரிய சிரமம் இருக்காது. பொதுவாக நடந்து செல்லும் பழக்கம் இருக்கிறவர்கள் யாருனாலும் இதில் போகலாம். ஏறி வர்றப்போ கொஞ்சம் சிரமப்படலாம். ஏறி வர்றது மட்டும்தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இதே வழியில் தான் நம்ம ஏறி வர போகிறோம். நம்ம இடதுபுறமாக இறங்குறோம். இப்போ ஏறி வர்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா வலதுபுறமாக வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல இருந்தே நம்ம அருவி கொட்டுற சத்தம் கேட்குது. இன்னும் கொஞ்சம் கீழே போகணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போவே இந்த அருவியினுடைய சத்தம் கேட்குது.
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்த எல்லோரும் ஒரு முறையாவது இந்த நீர்வீழ்ச்சிக்கு வந்து நீராடி ஆரோக்கியத்தை மேம்படுத்தி இறைவனுடைய அருளையும் பெறுமாறு அன்புடன் வேண்டுகிறேன். இப்போ நம்ம அருவிக்கு வந்துட்டோம். அருவிக்கு எதிரில் இருக்கிறோம். முன்னால் இருக்கிற பாறையிலேருந்து இந்த கவரேஜ் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். ரொம்ப உயரத்துலேருந்து கொட்டுற மாதிரியே தெரியல, ஆனால் இன்னும் பக்கத்தில் போனால் தான் தெரியும் இதோட உயரம். இந்த ஆகாய கங்கையில் கொட்டக்கூடிய நீர்வீழ்ச்சி எத்தனையோ மூலிகளை தாண்டி அதனூடாக பயணப்பட்டு இந்த நீர்வீழ்ச்சியாக கொட்டிகிட்டு இருக்கிறனால இதில் நீராடுவதால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அருவி கொட்டுற இடத்த நோக்கி போயிட்டுருக்கோம். தண்ணியினுடைய அழுத்தம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ஆனால் நடந்து போகிற மாதிரி இருக்குது. பாதுகாப்புக்காக அந்த கயிறு கட்டிருக்கிறாங்க, பார்த்தாலே தெரியுங்க. அந்த கயிறை பிடிச்சிட்டு தான் இப்போ நான் நடந்து போயிட்டுருக்கோம். நீர்வீழ்ச்சியினுடைய அடிப்பகுதி வரை போயிட்டு நம்ம குளிச்சு போயிடலாம். இல்லை